தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். அழைக்கும் இறைவன் குரல் கேட்போம், அவர் அழைப்பினை ஏற்று பின்தொடர்வோம். அழைக்கும் இறைவன் குரல் கேட்போம். எரியும் புதரில் மோயிசனை, வீசும் காற்றில் எலியாவை. எரியும் புதரில் மோயிசனை, வீசும் காற்றில் எலியாவை. இடியின் ஒளியில் சின்னப்பறை, இறைவன் அழைத்து வா என்றுரைத்தார். அழைக்கும் இறைவன் குரல் கேட்போம், அவர் அழைப்பினை ஏற்று பின்தொடர்வோம். அழைக்கும் இறைவன் குரல் கேட்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளவிருக்கின்ற இறை வார்த்தை லூக்கா நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 5 முதல் 19 வரை உள்ள இறைவாக்கை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். யூத மக்கள் எருசலேம் கோவிலை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் இந்த கோயில் அழகுபடுத்தப்பட்டிருக்கின்றது என்று சிலர் பேசிக்கொண்டிருந்தனர். இயேசு அவர்கள் நடுவே தோன்றி, ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்பொழுது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு, நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் வந்து உங்களிடையே, நான் தான் இயேசு கிறிஸ்து என்றும், நானே அவர் என்றும், காலம் நெருங்கி வந்து விட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள் என்று சொல்லுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கூறிய அந்த வார்த்தைகள் இன்றைக்கு உண்மையாக நடக்கின்றது. இன்றைக்கு பலர் உலகிலே தோன்றி, நான் தான் கிறிஸ்து இயேசு, நான் தான் மறு கிறிஸ்து, உங்களுக்கு இப்படி நிகழ்கின்றது, இப்படி நிகழப்போவதற்கு காரணம் இவ்வாறு என்று பல பொய்களை அடுக்கிக் கொண்டு பல வகைகளில் மக்களை ஏமாற்றி பிழைத்து கொண்டிருக்கின்ற மனிதர்களை பற்றி ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, விழிப்பாய் இருங்கள். பலர் வந்து உங்களை என் பெயரை சொல்லி ஏமாற்றுவார்கள் என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு நீங்களும் நானும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவ்வாறு தான் நாம் ஏமாந்து கொண்டிருக்கின்றோம். நேர்ச்சை கற்களாலும் வாசனை திரவியங்களாலும் 46 ஆண்டு காலங்கள் கட்டி முடிக்கப்பட்ட அந்த கோயிலை பற்றி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லுகின்றார், இந்த கோவில் ஒரு கல்லின் மேல் கல் இராதபடி அவை ஒரு நாள் அழிக்கப்படும், இடிக்கப்படும் என்று சொல்லுகின்றார். ஆண்டவருடைய உடலாகிய அந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய உடலை பற்றியே அவர் எடுத்து சொல்லுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ ஆண்டவர் இயேசு, இந்த உடலாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய உடலாகிய என்னை நீங்கள் அடித்து நொறுக்குவீர்கள், நீங்கள் என்னுடைய எலும்புகளில் ஒன்றும் முறிபடாதவாறு என்னை அடிப்பீர்கள், சாவுக்குள்ளாவீர்கள். ஏளனமாக பாரமான சிலுவையை, பாவங்கள் செய்தவர்கள் சுமக்க வேண்டிய சிலுவையை எமக்கு சுமத்துவீர்கள். ஆனால் 3ஆம் நாள் வெற்றி வீரராக
எழுவேன் என்று ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதற்கு காரணமாக இருக்கின்றது நாம் தான் என்பதை உணரக்கூடிய வகையில், ஒன்று, நம் பாவ நிலையை உணர்ந்தவர்களாக நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு இந்த கோவிலை பற்றி பேசுகின்ற பொழுது எடுத்து சொல்லுகின்றார். இரண்டாவதாக ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நம் மீட்புக்கும் அடுத்து இருப்போரின் மீட்புக்கும் நம் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார். இந்த உலகத்தில் வாழுகின்ற, இந்த சமுதாயத்தில் வாழுகின்ற பொழுது நாம் மீட்படைய வேண்டும் என்றால் இந்த உலக செல்வங்கள் மட்டும் போதாது, ஆன்மீக செல்வம் வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆன்மீகத்தை நாம் அகற்றிவிட்டு இந்த உலக செல்வங்களையே நாடி நிற்கின்றோம், அவை அறவே ஒழிய வேண்டும் என்று சொல்லுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மூன்றாவதாக ஆண்டவர் இயேசு தீமையை விடுத்து நன்மையை பற்றி கொண்டு மனம் திருந்தி வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார். மிக முக்கியமான கருத்தாக ஆண்டவர் இயேசு சொல்லுவது இதுதான். தீமையில் இருந்து நீங்கள் விலக வேண்டும், இந்த உலக நாட்டங்களிலிருந்து நீங்கள் விலக வேண்டும், இந்த உலக செல்வங்களிலிருந்து நீங்கள் விலக வேண்டும், இந்த உலக சிற்றின்ப ஆசைகளிலிருந்து நீங்கள் விலக வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உலகம் முழுவதுமாக பார்த்தீர்கள் என்றால் எங்கு பார்த்தாலும் வன்முறை, எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, முதியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை யாரையும் விட்டு வைப்பதில்லை. இதுதான் இன்றைய உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகின்றார், இந்த நற்செய்தி வழியாக நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை என்ன? தீமையை விடுத்து நன்மையை பற்றி கொண்டு மனம் திருந்தி வாழுங்கள் என்று சொல்லுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு மனம் மாறி மனம் திருந்தி தீமையை விட்டு நாம் விலகி வாழுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பையும் இரக்கத்தையும் சமாதானத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதில் ஐயமே இல்லை என்பதை இதன் மூலமாக நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். ஜெபிப்போமா? எங்களையெல்லாம் படைத்து பராமரித்து பாதுகாத்து வரும் எம் இயேசுவே, நான் இந்த நற்செய்திக்கு முன் பாடிய அந்த பாடல்தான் ஆண்டவர் இயேசு எரியும் புதரில் மோயிசனை அழைக்கின்றார், வீசும் காற்றில் எலியாவை அழைக்கின்றார், இடியின் ஒளியில் சின்னப்பரை அழைக்கின்றார். மோயிசன் திக்குவாயனாக இருக்கின்றார், அவரை அழைக்கின்றார். இஸ்ராயல் மக்களை மீட்பதற்கு அவரை அழைக்கின்றார், தேர்ந்தெடுக்கின்றார். எலியாவை அழைக்கின்றார், இடியின் ஒளியில் சின்னப்பரை அழைக்கின்றார். கிறிஸ்து இயேசுவை ஆணித்தரமாக கொண்ட கிறிஸ்தவர்களை அழிப்பதற்காக சின்னப்பர் செல்லுகின்றார். வழிமறித்து இடியின் ஒளியில் அவரை அழைக்கின்றார். இன்றைக்கு அவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய ஆடையாக அணிந்து கொண்டு, இயேசுவே என்னுடைய உயிர் மூச்சு என்று அவர் முழுமையாக இயேசுவுக்காக உயிர்த்திருந்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளை, தொடர்ந்து ஜெபிப்போமா? ஆண்டவர் இயேசு உங்களையும் என்னையும் எரியும் புதரில் மோயிசனை அழைத்தது போல, வீசும் காற்றில் எலியாவை அழைத்தது போல, இடியின் ஒளியில் சின்னப்பரை அழைத்தது போல நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்வு கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்வு தரும் இறை வார்த்தையை நாம் புரிந்து கொண்டு, அந்த வாழ்வு தரும் இறை வார்த்தைக்கு செவி கொடுத்து, அந்த வாழ்வு தரும் இறை வார்த்தையில் நாம் நம்மையே தயாரிக்கின்ற அளவில் ஆண்டவர் இயேசு இதோ சிறிது காலத்தில் நம்மை தேடி வருகின்ற காலம் வருகின்ற பொழுது அவரோடு ஒன்றித்திருக்கக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு நிறைவாக தாரும் என்று இந்த உலக பாவ நாட்டங்களிலிருந்து விடுதலை பெற்று நாம் மனம் திருந்தியவர்களாக, மனம் மாறியவர்களாக வாழக்கூடிய அருளையும் ஆசியும் நமக்கும், இந்த காணொளியை பார்க்கின்ற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும், நம்முடைய குடும்பங்களுக்கும் இறைவன் நிறைவாக ஆசீர்வாதங்களை கொடுத்து வழிநடத்துவாராக. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே